தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். 2025 வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் திருமணமாக வரைக்கும் போகுமா போகாதா, குடும்ப உறுப்பினர் உங்களான உறவுகள் எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்புணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக டீப்ல பார்க்க போறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை. நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமா இருந்தால் தான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும், வருமானம் ஈட்ட முடியும், நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும். அப்பேற்பட்ட சூழல்ல உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக இருக்க டீட்டெயிலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். 2025 சிம்ம ராசிக்கு குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு குடும்பம் நல்ல முறையில் இருக்கணும், நல்ல முறையில் வளர்ச்சியாக இருக்கணும், பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா கணவனுடைய அன்யோன்ய நட்பு முக்கியம். இன்றைக்கி வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறதுங்கிறது மிக முக்கியம் கிடையாது. வேலையை விட மன நிறைவு மன நிம்மதிங்கிறது வேணும். இன்றைக்கி மன நிறைவு மன நிம்மதிங்கிறது சிம்மராசி பொறுத்த வரைக்கும் 7ல் சனி வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட கடந்த காலங்கள் பார்க்கும் பொழுது மன நிறைவு நிம்மதிங்கிறது வீட்டில் கிடையாது. குடும்பத்துக்குள்ளான சந்தோஷம் கம்மியாகி போச்சு. அப்பேற்பட்ட சூழலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்ட வேதனையும் நீங்கள் பட்ட கஷ்டமும் அனுபவமாக ஏற்பட்ட துன்பங்களும் கண்டிப்பாக விடிவு காலம் பிறந்துருச்சுங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் என்னென்னா அஷ்டமச்சனி வருதே, அது எப்படிங்க விடிவு காலம் வரும்னு கூட நீங்கள் கேட்கலாம். 8ல் சனி ராகுடைய நீரை வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு மே வரைக்கும் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாகத்துக்கும் கேது உங்கள் ராசிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கம்மியாகும். பட் முழுமையாக கம்மியாகும்னா இல்லை. அதனால் நீங்கள் 2 பேரும் அனுசரிச்சும் விட்டு கொடுத்து போயும் தேவையில்லாத பிரச்சனை இன்வால்வ் ஆகாமையும் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. வேறவங்களுடைய பிரச்சனை இன்வால்வ் வேண்டாம். 3ஆவது நபருடைய விஷயங்கள் நீங்கள் வீட்டில் பேச வேண்டாம். 3ஆவது நபருடைய யார்கிட்டையும் உங்களுடைய பிரச்சனையிலேயோ உங்கள் குடும்ப ரகசியம் ஷேர் பண்ண வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மனைவிட்டையோ கணவர்கிட்டையோ மட்டும் பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள்ட்ட பேசி பிரச்சனை உருவாக்கிக்க வேண்டாம். உறவினருடைய பகைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக பயணிங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. நிதானத்தோடு செயல்பட்டால் இந்த 2025 உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு வரலாம். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இருங்க, கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் எந்த அளவுக்கு இருக்கும், காதல் கசகுமா இனிக்குமாங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாகவே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை எதிர்பார்க்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பழைய உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா பல தோல்விகள், காதல் தோல்விகள் மாதிரி பல தோல்விகளை தான் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. லைஃப் பார்ட்னரை நீங்கள் முழு மனதோட நம்பி அவரோட பயணித்தா கூட உங்களை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியே ஒரு சில நேரங்கள் பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தா கூட அவர் பிரச்சனை உருவாக்கும் பொழுது சரி இதை விட்டு இந்த லைஃப் விட்டு வெளியே வந்துடலாமாங்கிற கூட ஒரு சூழல் கூட ஒரு முடிவுகள் கூட தப்பாக கூட எடுப்பீங்க. இதெல்லாமே இந்த சனி 7 இருக்கும்போது எடுக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 2ல் கேது இருந்தார், 8ல் ராகு இருந்தார். இப்பேற்பட்ட சூழலில் மறுபடியும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி, ராசிலே கேது, ராசிக்கு 7ல் ராகுங்கிற மாதிரி வேலை வரப்போகிறதுனால கண்டிப்பாக இந்த 2025 குடும்ப வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதே மாதிரி காதல் சூழலையும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். நிதானமும் கவனமும் முக்கியம். அவசர முடிவு எப்போ வேணால் எடுக்கலாங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் தீர்க்கமான முடிவாக இருக்கணும். சாணக்கியத்துவத்தையில சாணக்கியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் நம்ம தப்பிச்சுக்க முடியும். நம்ம கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனை தான் உருவாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. மற்றபடி பயப்படுற அளவுக்கு இருக்கானா இல்லை, ஆனால் நிதானத்தோட முடிவெடுக்கணும். வீட்டில் பேசணும், வீட்டில் சொல்லணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களே ஒரு தவறான முடிவை ரெஜிஸ்டர் மேரேஜ் அல்லது சொல்லாமல் திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தை எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு மன உளைச்சலையும் பிரச்சனைகளையும் வீண் வம்புகளையும் தான் கொடுக்கலாம். அப்படிங்கிறனால இந்த சனி காலங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. கவனமாக இருங்க, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காதல், குடும்பம் 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொடெக்ஷன், நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான், நம்முடைய கணவன் மனைவியோட ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும், விவாகரத்து பிரச்சனை தான் தீராதான், நம்முடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன, உங்களுக்கு இப்போ 6ஆம் வீட்டு திசையோ 8வது வீட்டு திசையோ இல்லை 12வது வீட்டு திசை போகுதா, 2 பேருக்கும் ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துட்டு இருக்கா, 2 பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்குது, ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்குது,
அதே மாதிரி ராசி பொறுத்து எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் தீர கண்டுபிடிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஒரு சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அருகில் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமா பார்க்குறதெல்லாம் ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறேன். இல்லை நேரில் வரணும்னாலும் கூட வாங்க. கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரியில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்தாலும் நம்ம ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.